இல்லை. ஆனா அங்கதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அங்கதான் நீ போகணும்னு தேவனுடைய வசதி வாய்ப்பே இல்லாத இடத்துல தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. அதுதான் தேவ சித்தம், அதான் தேவ சமாதானம். அல்லேலூயா. வாய்ப்பு இல்லாத இடத்துல தேவன் வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கான். என்னவா இருக்கு? தேவனுடைய சித்தத்தை நீங்க படி நடக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்பு தெரியாது. ஆனா அது தேவ சித்தம் அழகா நடத்தப்படும். அவன் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். தேவனுடைய சித்தம் சர்ன்னு ஒருத்தன் மேலே ஏறுதான் அப்படிங்கிறதுலாம் தேவனுடைய சித்தமாகவே இல்லை. தேவனுடைய சித்தத்தில் இருக்கிற நமக்கு சில நேரம் சமாதான குலைச்சல் ஏற்படுற மாதிரி தெரியும். ஆனா முற்றிலும் சமாதானமா தான் இருக்கும். அல்லேலூயா. புரியுதா? அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, சமாதானம் இருக்குமானால் எதிர்பார்த்த வசதியும் இருக்காது. அது நிச்சயம் சிறிது கால உபத்திரம் கூட இருக்கலாம். அல்லேலூயா. சிறிது காலம்தான். ஆமாம், எனக்கு கொஞ்சம் போன நேரத்தில் கொஞ்சம் சிறிது கால உபத்திரவங்கள் தெரிஞ்ச மாதிரி தோணுச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கோம்னா என்ன நினச்சோமோ வரவே மாட்டாங்க. நம்ம தான் மொத்தத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? புளியங்காய் பூரா பிறக்க போகிறோம். நம்ம தான் தேங்காவை பூரா என்ன பண்ண போகிறோம்? ஆளுகை பண்ண போகிறோம். நம்ம தான் இந்த மொத்த இடத்தையும் நம்ம தான் அனுபவிப்போம். இவங்க வரவே மாட்டாங்க நினைச்சவனுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்ப தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பெனிட்டா ஞானம் வெண்ணிலா இருக்காடா, மறிக்கலடா, அந்த வீட்டை அனுபவிக்க அவதாண்டா வருவா அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை, அந்த தோப்பை, அந்த வயலை, அந்த வீட்டை கொண்டு அனுபவிக்க ஆண்டவர் ஏற்படுத்தினோன்னே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கொஞ்சம் என்ன உண்டாயிட்டு? மூஞ்சி சுருங்கி விரிகிற மூஞ்சி, ஈன்னு போகிற மூஞ்சி ஊன்னு போய் அப்படிலாம் போய் கடைசி பேசுகிறவனு பேசாமல் போய் பிரச்சனைகளை எப்படிலாம் வளர்த்துடலான்னு பிரச்சனையை கூட்டம்லாம் கூடி, இது என்னால் கூட்டணும் இல்லைப்பாட்டார் ஆண்டவர் என்கிட்ட. நல்லா இருப்பப்பா, நான் கூட்டலப்பா, அவங்களா கூடி பேசுகிறாங்கப்பா, ஆனால் நான் கூட்டலப்பா. அல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன ஆண்டவரே உத்தரமா இருக்குன்னு. இல்லப்பா, எல்லாம் மாறும், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி சத்துருக்கள் கூட்டம் போடு சிதறடிப்பேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணவே மாட்டேன். உன்னை எவமெல்லாம் அணிவிக்க கூடாதுன்னு நினைச்சா அவன் சந்ததி அணிவிக்காம ஊரை விட்டு ஓடும். எப்படி சத்துரு யாரெல்லாம் வெப்பன்ஸாக பயன்படுத்த நினைச்சானோ அவமெல்லாம் ஊரை விட்டு நகரத்துக்கு வந்துட்டா. நாங்கள் நகரத்தை விட்டு வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல தேவ சித்தத்தில் ராஜாவா இருக்கிறோம். அல்லேலூயா. மாற்ற முடியுமா? முடியாது. தேவ சித்தத்தில் இருந்தால் நீ படுத்தா சமாதானமாக தூக்கம். உன்னை தேடி எல்லாமே வரும். நீ ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராணி, நான் இளவரசன், நான் இளவரசி. காரணம் தேவ சித்தத்தில் நான் இருக்கேன். தேவ சித்தத்தில் இருக்கிறவனை எவனையும் என்ன பண்ண முடியாது. நீ எத்தனை தான் எடப்பாடி சொன்னாராம், ஸ்டாலின் ஐயா சொன்னாராம், சுண்டு விரல்ட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாராம். எடப்பாடி சொன்னாராம், கடப்பாறையை போட்டுனாலும் தூக்க முடியாது என்ன அப்படின்னா. கடைசி வரைக்கும் இருந்துட்டு தானே போனாரு. ஆட்சியில இருக்கிறாரு. ஒரு வருஷம் இருக்கு. ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, ஐயா நான் எடப்பாடியை சுண்டு விரல்ட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாரு. ஒரு நாள் மைக்க பிடிச்சு சொன்னாரு, கடப்பாறையை கூட கொண்டு வந்தாலும் என்ன தூக்க முடியாது அப்படின்னாரு. அல்லேலூயா. ஒரு எடப்பாடிக்கே அவ்வளவு தைரியம்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு எவ்வளவு தைரியம்? கர்த்தர் ஆராதிக்கிற உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களை ஒருவன் தூக்க முடியுமா? உங்க காரியத்தை ஒருத்தன் அழிக்க முடியுமா? உங்களை ஒருத்தன் எடுக்க